ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பிளாக் ஈகிள் 4000 பேசுகிறேன். உங்கள் கூட இப்போது நம்ம ஈசாக்காக போகலான்னு சொல்லி கிளம்பி வந்திருந்தாங்க. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டோன்னே நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் புக் பண்ணி ரூமில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் இப்போ தான் வெக்கேட் பண்ணி கிளம்புறோம். நம்ம இப்போது கார் கீழே பார்க்கிங்கில் விட்டுருந்தோங்க. கார் எடுக்கிறதுக்காக தான் கிளம்பி போய்ட்ருக்கோம். ஆளை பார்த்தா கொஞ்சம் வாட்டச்சட்டமாக பேங்கை கொள்ளை அடிக்கிற மாதிரி தான் இருப்போம். ஆனால் நாங்கள் கொள்ளையெல்லாம் அடிக்கலாங்க. பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு பேங்க் வாசலேருந்து கிளம்பி போய்ட்ருக்கோம். இப்போ நேராக கார் எடுத்துகிட்டு ஈசாவுக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். நம்ம ஈசாவுக்கு போய்கிட்டுருக்கோம். ஒரு வழியாக நம்ம எப்படியோ வந்து சேர்ந்துட்டோங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸுக்கு மேலே பாருங்கள், ஒரு மலையில் பாதி மலையை மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்ருக்கோம் பாருங்கள். நம்ம திருநெல்வேலியில் உடங்காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்த ஆளுங்க நம்ம. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குங்க. வாங்க காரை பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஈசா மையத்தில் இருக்கோம். ஈசா மையத்தில்னா இப்படி இல்லை, நிறைய ட்ராவல் பண்ணி வந்து சிவனை பார்க்குறதுக்காக ஈசா மையம் ரொம்ப பேர் இதில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவங்கள ஃபோட்டோவை தான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நேரில் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஈசாவை பாருங்கள், வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம நேரத்துக்கு நம்ம வரும்போது வேலை நடந்துட்டுருக்கு. ஏதோ கல்ல அந்த மாதிரி தான் ஈசாவில் நம்ம இப்போ வந்து சிவனை பார்த்துட்டு வந்துட்டோம். சிவனை பார்த்துட்டு உள்ளே எப்படி சொல்ல தீர்த்தம்லாம் கொடுத்தாங்க. சிவனுக்கு ஒரு லிங்கத்துக்கு மேலே தீர்த்தத்தை பண்ணிவிட்டு 20 ரூபா டோக்கனு. நாங்கள் 2 தீர்த்தம் வாங்கினோம். 2 தீர்த்தம் வாங்கி சிவனை தரிசிச்சுட்டு நாங்கள் இப்போ இன்னொரு கோயில் உள்ளே இருக்குன்னு இருக்காங்க. அது போய் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் உள்ள போனது அது அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, அது எடுத்துருவோம். நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா நடந்து தான் நம்ம உள்ளே போனோம். இதுலேருந்து இவ்வளோ தூரம் அந்த சிலையிலேருந்து உள்ளே போனால் நடந்து தான் போனோம். முடியாதவங்க வயசானவங்க எல்லாமே மாட்டு வண்டியில் போகிறாங்க. சரி, நம்ம பேசிட்டு ஜாலியாக நடந்து தான் போனோம். வாக்கிங் குளிச்சு மூடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போகிறோம். கடவுளே, ஈசா சிலையிலேருந்து நம்ம சிவனை பார்த்துட்டு இப்போ உள்ளே போகிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்த்ததே கிடையாது. உள்ள கேமரா செல்லுலாம் உள்ளே கொண்டு போகக்கூடாதான். கேமரா மொபைலெல்லாம் நாங்கள் இங்கே வச்சுட்டு டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். வந்து எப்படி இருக்குன்னு சந்தோஷமாக நடந்த நிகழ்ச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்னா என்ட்ரன்ஸில் சிவன் உருவத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம். மொபைல் உள்ளே கொண்டு போய் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் உங்களுக்கு அதை காட்ட முடியல. மொபைலில் நம்ம இங்கே டோக்கன் போட்டு உள்ளே வச்சுட்டோம். அந்த இடத்த காமிச்சிடலாம். மொபைல் டோக்கன் போட்டு சேஃப்டியாக வச்சுட்டோம். பேக்லாம் பத்திரமா வச்சுட்டு உடனே நம்ம எடுத்து வாங்கிட்டோம். நேராக நம்ம உள்ளே போனோம். என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரினா அதில் உள்ள ரிலாக்ஸாக குளித்த உடனே ஒரு நிம்மதி கிடைக்குது. ரிலாக்ஸாக மைண்டாக குளிச்சிடணும். குளித்து முடித்த உடனே நேராக உள்ளே போகிறோம். ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த உருவத்தை நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். ரவுண்டுட்டு அடிச்சுட்டு வரும்போது நிம்மதியாக எப்படி சொல்ல சவுண்டே இருக்கக்கூடாது. உள்ள அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது நமக்கு கோவம் வரல. அவ்வளோ மரியாதையாக சொல்கிறாங்க. உள்ளே போனோன்னே எவ்வளோ கோவமாக போனாலும் நமக்கு கோவம் வரல. ரிலாக்ஸாக இருக்கிறோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் அதில் உட்காந்து நம்ம தானம் பண்ணுற அளவுக்கு அதில் நமக்கு மனநிலை நிம்மதியை கொடுக்குது. ஓகே, சரி, இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம காருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம ஈசாவில் வந்து எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. அந்த இதை உங்கள்கிட்ட நான் காட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகிறோம். வாங்க போகலாம்.